சோன்மார்க் போகலான்னு பார்த்தோம். சோன்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சாப்பிட வச்சிட்டாங்க போல். ஃபுல்லாக ஸ்னோஃபால்னு சொன்ன பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். வண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா போகலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 10 அடிக்கு ஒரு ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருக்காங்க. வேற மாதிரி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம ஆளுங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடாதீங்க. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறது ஏமாத்துறது நம்ம ஆளுங்க தான் பண்ணுவாங்க. Hey guys, welcome back to my channel Travel Boy. So இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா காஷ்மீர்ல தான் இருக்கோம். காஷ்மீர்ல இன்னைக்கு 5வது நாள் 5th டே. ஸோ இன்னைக்கு காலையில வெளில வந்தோம். ஸோ சோன்மார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்களா வெளியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஆயிருக்கும். ஸோ பை ரோடு எப்படி இருக்குது போக முடியுமா அப்படின்ட்டு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அதை விசாரிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் போனோம். பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸோ போட்டு ஃபுல்லாக ஸ்னோ. நான் மேலே தானே காமிச்சேன், இங்கே பாருங்கள். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான். ஸோ எல்லா போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான். அங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃப்ரீஸ் ஆனதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் போக போகிறோம். ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிருக்கு போல். பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அன்னையோட கம்மியாக தான் ஆகிருக்கு. நம்ம ஊருக்கு வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. லைட்டாக ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்னோஃபால் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் வர்ற கார் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நான் அப்படியே அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் ரோடு. ஸோ கேட் நம்பர் 9, இது 19 இது. ஸோ இந்த வழி ஃபுல்லாகவே பாருங்களா. இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்னோ இல்லாமல் இருந்துச்சு. வந்த அன்னைக்கு ஸ்னோ இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னோஃபால் கூட அங்கே வாய்ப்பு இருக்குது. மீட்டிங் எதாவது போடுறாங்களாம். அதான் நிறைய பேர் லைனாக நிற்கிறாங்க. சம்பவம் பண்ணிட்டு போயிடலாமா? சம்பவம் என்ன பண்ணிட்டு போகலாமான்னு கேட்டேன். சரிங்களா? ஸோ அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பக்கம்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா 10 அடிக்கு ஒரு ஆர்மி மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒயின் ஷாப்புக்கு ஆப்போசிட் தான் கடைசி நிற்கிறாங்க. வேற லெவல் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டால் லேக்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். ஸோ சோன்மார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரி போடுறாரா? ஸோ என்ட்ரி போடுறாரு போல். கேமரா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேறு லெவலு கணேஷ். சும்மா திக்குன்னு எதனா ஒன்று பண்ண திருன்னு போட்டுருவாங்க போலையா? யோசிக்க மாட்டாங்க போல. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த கருதெல்லாம் கிடையாது போல். உடனே பிடிக்கிறதுலாம் கிடையாது போல். ஒன்லி கன் ஷாட்டு தான். சும்மா இப்போ இதை பார்க்கும் போதே கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம ஊரில் என்ன தான் நீ கையில் வச்சுருந்தாலும் இதுவாக இருந்தாலும் இந்த அந்த கையில் அந்த கன்னோடு பார்க்கும்போது அந்த டிவியில் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கன் அதை சேர்த்து பார்க்கும்போது ஓய்யோ வேற மாதிரி இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா? இது நிஜமாக காட்ட சொல்லலாம். ஒரிஜினல் பீஸ் என்ன காமிக்க சொல்லலாம். வேறு லெவல். இப்போ ஸ்னோ கொட்டதுனால இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை எனி டைம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா?
சும்மா வின்டர் சீசன்ல காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோன் மார்க் போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக வேற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் போட்டு ஒரு இடத்துல நிறுத்திருக்காரு. ஸோ இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துருக்கோம். ஸோ வாங்க இங்கே போய் நின்று ஒரு சின்னதாக ஒரு கிளிக்கு பார்த்தீங்களா தண்ணி வருது, ஒரு ஹார்டின். ஓ மை காட். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சோன் மார்க் போகலான்னு பார்த்தோம். சோன் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சாப்பிட வச்சிட்டாங்க போல். ஃபுல்லாக ஸ்னோஃபால்னு சொன்ன பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இங்கேருந்து லே லடாக் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 390 கிலோமீட்டரோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். சோன் மார்க் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ மை காட். சோன் மார்க் முடிச்சிருந்தோம் அப்படின்னா காஷ்மீரே டோட்டலாக முடிச்சிருந்தேங்களா. சோன் மார்க் பெருசாக எதுவும் கிடையாது. இங்கேருந்து போனோம் அப்படின்னா அங்கேருந்து ஹார்ஸ் ரைடு, அங்கே ஒரு பார்க் கார்டன் மாதிரி ஒன்று இருக்கும், பார்க் மாதிரி கார்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி தான் அங்கே இருக்கும். பெருசாக எதுவும் கிடையாது. கண்ட்ரோலர் ரைடு மாதிரிலாம் எதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். வண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா போகலாம், அப்படி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எதுவும் பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க வேற மாதிரி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ ட்ராவல் பண்ணுங்க. ஸோ நான் இப்போயே சொல்லிக்கிறேன், டைம் இருக்குது, ஏஜ் இருக்குது, ட்ராவல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், காசு இருக்கும், டைம் கூட இருக்கும். ஆனால் நம்ம கூட சுற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் நமக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத கூட போகும். ஓ மை காட். என்ஜாய் பண்ணுறேங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் வந்து பார்த்திங்கன்னா போக முடியாது. ஃபுல்லாக ரோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நகருது. அதே சமயம் லைட்டாக ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கொட்டுற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக ஸ்னோஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் அதிகமாக ஸ்னோஃபால் ஆச்சுன்னா வாய்ப்பு இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் போகாமல் திரும்பிட்டோம். லோக்கலில் போய்ட்டு வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து ஸ்ரீநகரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர். ஸோ டேரெக்டாக போனால் ஜம்முவே டேரெக்டாக இங்கே தான் கணேஷ் 329 தான் ஜம்மு. போயிடலாமா? போகலாம். இந்த பக்கம் ஸ்ரீநகர் ஜம்மு வந்து பார்த்திங்கன்னா போகுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லே கார்கில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்னோஃபால் தான் கணேஷ் ஆக போகுது. தருதா லைட்டாக ஒரு மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ கைஸ் வாங்க போகலாம். வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் அங்கே போய் காமிக்கிறேன். கண்டிப்பாக லோக்கலில் பிளேஸ் இருக்கும். ஸோ கார்டன்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஆனால் அந்த கார்டன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்னோ கொட்டி இங்கே இந்த படிமயமாக தான் இருக்குது. நம்ம அந்த சம்மரில் வரும்போது அந்த கார்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த க்ரீனிஷாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசையெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க போகலாம். போகிற வழியில் ஸ்னோஃபால் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குள்ளே இந்த லேக்கை ஒட்டின மாதிரி ஒரு பார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பெருசாக எதுவும் இல்லை, நம்ம ஊரில் இருக்க பார்க் மாதிரி தான். ஆனால் இங்கே இந்த ஸ்னோலாம் கொட்டி பார்க்குறதுக்கு ஸோ வேறு மாதிரி யூனிக்காக இருக்குது. பார்த்திங்களா அந்த ரைட்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டிங் போகலாமா அப்படின்ட்டு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 நாளாக வெறும் போட்டில் மட்டும்தான் இருக்கிறோம். போட்லேயே தங்கியிருக்கோம், போட்லேயே போகிறோம், போட்லேயே வரோம். ஸ்பீட் போட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அப்படின்லாம் படல் போட் கூட இருக்குது போல். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தெரில. ஃபுல்லாக ஃப்ரீக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அங்கே டேரெக்டாக போகலாம். ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ இது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகலை, ஆனால் தண்ணியில் தான் மிதக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம அந்த போட்டில் போகலாமா? ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி கிடக்கு. அதில் ஏறணும் அப்படின்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாக இருக்குது ரைஸ். இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது. செம்ம மிதக்குது அந்த எட்ஜில் இருக்கிறதுக்கு. அப்படியே இங்கேருந்து பாருங்களா, அந்த மவுண்டன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அண்ணன் நம்மளை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வராரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நார்த் சைடு இந்த சைடெலாம் வரும்போது சொல்லுவானுங்க பாருங்கள், ஐயோங்க மோசமானவனுங்க, அதை எடுத்துக்குவாங்க இதை எடுத்துக்குவாங்க பிடிங்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்லாம் பயங்கர ஹைப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க. இங்கே பார்த்தீங்களா குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அதை எடுத்துக்குவாங்க இதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வந்தாலும் நம்ம ஆளுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. உண்மையிலே கோவா போனோம், அங்கே அவனுங்க லாங்குவேஜ் பேசுகிறவனு கூட ஓகேவா ஏமாற்றாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்னே தெரியல. நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அதனால தான் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள். பல ஊர் போயிட்டு பல மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல், அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியல, ஸோ அவங்க பேசுகிறது நமக்கு புரியல. அதையும் மீறி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறது நம்ம சொல்கிறது அவங்களும், அது ஒரு நல்ல ஒரு ஃபீல். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு பேசி அங்கே சுற்றி பார்த்ததில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லாங்குவேஜே தெரியாமல் ஸோ வரோம், இங்கே இருக்க பீப்புளை பார்க்குறோம், பேசுகிறோம். அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது ஒரு பொருள் வாங்கும்போது பார்கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனுஷனுங்க தான், தப்பே கிடையாது. ஓகே, செம்மையாக இருக்குல்ல. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பார்க்கை பார்த்துருப்போம். அப்படியே சரியாக இருக்குது. போட்டிங் நம்ம ஊர் தான், நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானலாம் எப்படி ஒரு மாதிரி கார்டனை சுற்றி அப்படியே ஒரு லேக் இருக்கும், அவ்வளோதான். அந்த பனி கொட்டி பாருங்களேன், இந்த மரமே எப்படி இருக்கு, இந்த மரம் இங்கே சுற்றி இருக்க இந்த கிளைமேட், அப்பப்போ காற்றடிச்சு மரத்துலேருந்து கொட்டுற இந்த ஸ்னோ, வேறு லெவல் லைஃபு. கணேஷ், இங்கே இருக்க பீப்புள்ஸில் பற்றி நீ என்ன நினைக்கிற? இங்கேன்னு கிடையாது,
டெல்லி, மும்பை எங்கெங்கேயோ போயிருக்கோம். எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தாங்க? எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எல்லாருமே நல்லா தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் போட்டில் தங்குறோம், நைட்டு ஃபீவர்னு சொன்னேன் இவனுக்கு, உடனே சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அந்த பேக்கில் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ விஷயம் பண்ணாங்க, பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. நியூ இயர் அப்போ கிட்டத்தட்ட நியூ இயர் அப்போ நம்ம 12:30 மணிக்கு வந்திருப்போமா, 12:30 மணிக்கு 1.5 கிலோமீட்ரு இதில் போட்டிங்லேயே கூப்பிட்டு வராங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா வழுக்குது, ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணாங்க. பாதி அமௌண்ட்டு தான் கொடுத்தோம், அவங்களை நம்பவே இல்லை. நாங்கள் பேக்கேஜெலாம் சுற்றி காட்டிங்களான்னு கேட்டோம். கார் டிரைவர்கிட்ட ஏற்றி அமுச்சிட்டு எனி டைம் கார் டிரைவர் கால் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே இருக்கா, அங்கே இருக்கியா, இங்கே இருக்கியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2வது நாளே சோன்மார்க் போகிறதா இருந்தோம். ஆனால் அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குது, அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க, அதனால் சோன்மார்க் போக வேணாம், இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமிச்சாங்க. உண்மையிலே வேறு லெவல். வெளியூர் வந்தீங்கன்னா அவங்க ஊருக்காரங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஷை பேசி வந்து பார்த்திங்கன்னா புரியலைனாலும் நம்ம பேசி இது பண்ணிக்கங்க. நம்ம ஆளுங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடாதீங்க. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறது, ஏமாத்துறது நம்ம ஆளுங்க தான் பண்ணுவாங்க. அவங்க ஆளுங்க வந்து நீங்கள் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டூரிஸ்ட் பர்பஸ் அவங்க சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை இங்கே எல்லாருமே பார்கின் தான் பண்ணுவாங்க, நம்ம பார்கின் பேசினா குறைச்சிக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக்கிட்டே வாங்க நான் இங்கே சூப்பர் ரூம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கோவாக்கு போனோம், ஒரு மொக்க ரூம் ஒன்று காமிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு அந்த ரைடில் என்ன கேட்காம நீங்கள் ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு மாதிரி எங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பேக்கை வச்சுட்டு போகிறோம், கடைசியில் செக் அவுட் பண்ணிட்டு பேக்கை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல, வெளியில் பேக்கில் போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வாங்க ட்ராவல் பண்ணுங்கள். லாங்குவேஜ்லாம் தேவையில்லை, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அறகுறை இங்கிலீஷு சோட்டா மாலுமே இதை வச்சுக்கிட்டு ஓட்டுங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்த பிளேஸ் என்ன காட்டுவாருன்னு தெரில. ஸோ அங்கே லோக்கல்ல இதே மாதிரி நிறைய கார்டன் இருக்குது, போனால் வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருக்குது. அது வழியாக போயிட்டு அந்த பக்கம் என்ன வியூ தெரியுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே திருப்புறம் பாருங்களேன் இந்த பக்கம். ஓ மை காட், செமையாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தான், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குது பார்த்துங்களா இந்த ரோடு. ஓ மை காட், செம்ம, ஓப்பா செம்மையாக இருக்குது. இப்போ இது மேலே ஏறி ஸோ இங்கேருந்து என்ன வியூ தெரியுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்களா, ஓ மை காட் சரியாக இருக்குது. அப்படியே ரோடு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, செம. ஓ மை காட், காருக்குள்ள இருக்கும். ஃபைனலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய மவுண்டன் மேலே இருக்கோம். ஸோ அப்படியே திரும்பி பாருங்களேன். ஐயோ, சோன்மார்க் வந்து பார்த்திங்கன்னா போக முடியல. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஒன்று காமிச்சார், அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று காமிச்சார். அதுக்கப்புறம் யாரும் போகாத ஹிட்டன் பிளேஸ்க்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி 2 கார் இருக்குது. ஆனால் முன்னாடி போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொன்னார், முன்னாடி போகிறது என்னோடய ஃப்ரெண்டு தான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காமிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் போக முடியல, ஸோ இது மினி சோன்மார்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். ஸோ வில்லேஜ் வழியாக கூப்பிட்டு வந்தார் பாருங்க, அள்ளு விட்டுருச்சு. அப்படியே சின்ன ரோடு இதை பாருங்க இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோதான் ரோடு. இந்த சின்ன ரோடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் கூட எங்கேயுமே கட்டலை, ரவை மிஸ் ஆனாலும் அப்படி தெறிக்க விட்ரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. செம்மையாக நடக்குது கணேஷ்.
இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நச கூட்டமாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ காஷ்மீருக்கு வந்து ஸோ ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம ட்ரிப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ யாரும் பார்க்காத ஒரு இடம், ஒரு ஹிட்டன் பிளேஸ், ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக வந்து பார்த்திங்கன்னா இடத்த வந்து பார்த்திங்கன்னா மினி சோன்மார்க்குன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிராமங்களுக்குள்ளே வந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா மலைப்பாதையில் ஸோ ஒரு மலைவாழ் மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சின்ன ரோடு, அந்த ரோட்டுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறணும் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வியூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாகு, ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக மவுண்டன் இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாகாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம். கிளியர் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கேருந்து ஸோ இங்கேருந்து இந்த டால் லேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், வேறு லெவல். எங்கே ட்ரிப் போனாலும் சரி ஸோ நீங்கள் டிரைவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு எனக்கு ஹிட்டன் பிளேஸ் காமிங்க. ஸோ நம்ம ஊட்டி, கொடைக்கானல் எங்கே போனாலுமே எல்லா இடத்துலையும் அந்த ஊர் பர்சனுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஹிட்டன் பிளேஸ் இருக்கும். அது செமையாக இருக்கும், செம அழகாக இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடமா இருக்கும். ஸோ பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரோட ஹிட்டன் பிளேஸ். வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கு. ஆமாம், ஆமாம் யார் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இருந்தோம். ஆனால் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா கலையிற மாதிரி தெரில. ஸோ இதுலேயே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேராக்ளைடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிடையாது, சம்மர் டைமில் அதோ இருக்குது பார்த்திங்களா. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேராக்ளைடிங் பண்ணுவாங்களாம். அதுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு வழியாக போனோம் அப்படியே மேலே போயிட்டு ஸோ அங்கேருந்து அங்கே பேராக்ளைடிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்களாம். ஸோ செம்மையாக இருக்கும்ல, ட்ரை பண்ணலாம். இப்போ பண்ண முடியாது, சம்மரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ இப்போல்லாம் வந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுறது இல்லையா.